ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தை மார்க் 11:22. இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் என்றார். அன்பானவர்களே, இன்றைய காலத்தில் பல பயத்திலும் கவலையிலும் நிச்சயமில்லாத ஒரு சூழ்நிலையிலும் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் இயேசு சொன்னார், இந்த ஒரு வார்த்தையானது பெரிய ஆறுதலை நமக்கு அளிக்கிறது. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். விசுவாசம் என்பது கண்களால் காண்பது அல்ல, தேவன் செய்வார் என்று நம்புவதே விசுவாசமாகும். சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம், நம் தேவனை தேடும் ஒரு நம்பிக்கையுடைய வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். என் தேவன் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான விசுவாசம். சில நேரங்களில் நம்முடைய ஜெபத்திற்கு உடனடி பதில் கிடைக்காமல் இருக்கலாம், குடும்பத்தின் பிரச்சனைகள் இருக்கலாம், உடல் நலம் குறைவாக இருக்கலாம், பண தேவைகள் தட்டுப்பாடுகள் இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் கூட தேவன் நம்மை விட்டுவிட மாட்டார் என்ற நம்பிக்கையுடன் விசுவாசத்துடன் வாழும்போது அவர் செயல்பட்டு கொண்டிருப்பதை நாம் உண்மையாகவே நம் வாழ்க்கையில் காண முடியும். இயேசு சீடர்களை பயப்படாதிருங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை, விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் என்றார். ஏனெனில் விசுவாசம் எங்கு இருக்கிறதோ அங்கு அற்புதங்கள் பிறக்கும். விசுவாசம் இருந்ததால் சிங்கடல் பிளந்தது. விசுவாசம் இருந்ததால் தாவீது கோலியாத்தை ஜெயித்தான். விசுவாசம் இருந்ததால் நோயாளிகள் சுகமடைந்தார்கள். இன்று நமக்கும் தேவன் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். மனிதர்களை அல்ல, சூழ்நிலைகளை அல்ல, என் தேவனை நம்பும் போது அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். நாம் சில நேரங்களில் மனிதர்களை நம்பி அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து விடுகிறோம். இறுதியில் ஏமாற்றங்களை அடைந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனிடத்தில் வைத்த நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது. இந்த வசனத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் என் தேவன் பெரியவராயிருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார் என்ற விசுவாசத்துடன் இருங்கள். ஜெபத்தில் நிலைத்திருங்கள், விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். இந்த தேவன் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். நம் குடும்பத்திலும் வேலையிலும் படிப்பிலும் ஊழியங்களிலும் அவர் வழிநடத்துதல் பெரிதாயிருக்கும். இறுதியாக விசுவாசம் என்பது வெறும் வார்த்தையில் மட்டுமல்ல, தேவனை முழுமையான சார்ந்த ஒரு வாழ்க்கைதான் விசுவாசத்தின் அடித்தளமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை எல்லாவற்றையும் உறுதியான விசுவாசத்தை வளர்த்து ஆசீர்வாதங்களிலும் வளர்ச்சியும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.